புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். தலைப்பு செய்தியை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருமொழி கொள்கை தொடர்பாக பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருமொழி கொள்கை தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானம் பார்க்கும்போது என்னென்ன வகையான தீர்மானங்கள் இருக்கு, தீர்மானங்கள்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தீர்மானங்கள் எது சம்மந்தமாக வருது அப்படின்னா நம்மளுக்கு அரசியலமைப்பு சார்ந்து வருது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். அமைச்சர்கள் அல்லது உறுப்பினர்களால் கொண்டு வரப்படும் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லது நிராகரிப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தீர்மானங்கள் அவையின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தீர்மானத்துக்கான டெஃபினிஷன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் அல்லது உறுப்பினர்களால் கொண்டு வரப்படும் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லது நிராகரிப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தீர்மானங்கள் அவையின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தீர்மானங்களின் வகைகளாக ஒரு 10-11 கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, விவாத நிறுத்த தீர்மானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. விவாத நிறுத்த தீர்மானம், உரிமை மீறல் தீர்மானம் அல்லது சிறப்பு தீர்மானம் சொல்லியிருக்காங்க. உரிமை மீறல் தீர்மானம் அல்லது சிறப்பு தீர்மானம். இந்த உரிமை மீறல் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்துச்சு. ஸோ முன்னாடி உள்ள நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம், இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம். அடுத்து ஒத்திவைப்பு, அவையை ஒத்தி வைப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு அந்த ஒத்திவைப்பு தீர்மானம். அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானங்கிறது இதில் பார்லிமெண்ட்லையும் கொண்டு வருவாங்க, சட்டசபையிலும் கொண்டு வருவாங்க. கண்டன தீர்மானம், ஒரு விஷயத்தை எதிர்த்து கண்டன தீர்மானம் கொண்டு வருது. நன்றி அறிவிக்கும் தீர்மானம், எதுக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட அறிக்கைக்கு நன்றி அறிவிக்கும் தீர்மானம். ஒழுங்கு மீறல் தீர்மானம், சட்டசபையில் வந்து ஒழுங்கு மீறும் போது அதற்கான தீர்மானம். அடுத்து அரை மணி நேர விவாத தீர்மானம், குறைந்த கால விவாத தீர்மானம், வெட்டு தீர்மானம். ஸோ 11 வகையான தீர்மானங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு வகை தான் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்மானம் பற்றி லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை. இந்த ராமநாதபுரம் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மன்னர்களின் தலைநகராக விளங்கிய ராமநாதபுரம் விவசாயம் சார்ந்த வணிகம் அபரீதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளை மாநகராட்சிகளை தரம் உயர்த்துவது குறித்து முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. சென்னை அடுத்து பாருங்க, சென்னை மாநகராட்சி உட்பட 25 மாநகராட்சிகள், 146 நகராட்சிகள், 491 பேரூராட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கு டேட்டா படி, பழைய டேட்டா படி இருக்கும். இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து நிர்வாகம் சார்ந்து இருக்கிறதுனால லைட்டாக பார்த்துக்கலாம். என்னன்னு பாருங்க, ரெண்டு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ராமநாதபுரமும் பெரம்பலூர் வந்து மாநகராட்சியை தரம் உயர்த்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது போக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உட்பட 25 மாநகராட்சிகளும், 146 நகராட்சிகள், 491 பேரூராட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது போக வில்லேஜ் பார்த்தீங்கன்னா 12,525 சம்திங் கிட்ட இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி போன டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த நகராட்சியோட நிர்வாக தலைவர் யாருங்கிறத ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்த ஞாபகம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்துருவோம். தமிழ் சம்மந்தமாக இருக்கிறதுனால தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி நூலை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பாடநூல் கழகமும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக பதிப்புத்துறையும் இணைந்து தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி அப்படிங்கிற நூலை வந்து ஸ்டாலின் வந்து முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிக்கும் குடும்பத்துக்கும் இடையிலான உறவை வெளிக்கொணரும் வகையில் தமிழ் வேர்ச்சொல் வல்லுநர்களை கொண்ட ஒன்றை அமைத்து தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த நூலை வந்து யார் உருவாக்கியிருக்காங்க, இப்போ தனிநபர் உருவாக்கியிருந்தாருன்னா அவர் பேரை பார்த்துடலாம். ஆனால் 2 நிறுவனங்கள் உருவாக்கியிருக்கு. ஒன்று நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தோட பதிப்புத்துறை தான் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ
இப்போ பார்க்க முடியல. சரி, ஓகே, அடுத்து போயிடும். அடுத்ததா என்ன? இன்னைக்கு கொஞ்சம் செய்தி கம்மியாகவே இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்கோன்னு சொல்லப்படுற தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. இதை எப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தையும் கொடுத்து ஆப்போசிட்டில் இயர் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படிங்கிறத போட்டு விடுங்க. இங்கே ஒரு 2 கேள்வி என்ன அப்படின்னா, புதிய வருமான வரி மசோதா மீது மழைக்கால தொடரில் வந்து விவாதம் நடத்தப்படும், அதுக்கப்புறமா அந்த மசோதா வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வருஷம், அதாவது ஒரு மாதமாகவே இந்த டாபிக் போயிட்டுருக்கு. இதில் பழைய வருமான வரியோட வருஷத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழைய 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தின் பாதி அளவை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எதோ ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னா இந்த 1961 வருமான வரி சட்டத்தை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதுசாக ஒன்று கொண்டு வரதுக்கு முன்னாடி பழசு என்ன தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆராயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பதவிக்காலம் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் வகையிலான அரசியல் சாசன 12வது திருத்தம் மசோதா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூனியன் சட்டங்கள். ஓகே, இதில் வந்து என்னென்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த இதை ஆராயறதுக்காக ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் அந்த கூட்டத்தோட தலைவராக இருந்திருப்பாங்க. இதில் மற்றபடி வேறு எதுவும் இருந்த மாதிரி தெரில. இது வந்து 2029 கிட்ட தான் இது செயல்படுத்த இருக்காங்க. இப்போ வந்து அறிக்கை மட்டும்தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கொஸ்டின். உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் ஜவுளி இயந்திர பூங்காவாம். ஜவுளி பூங்கா கிடையாது, ஜவுளி இயந்திர பூங்கா. இது வந்து எந்த ஸ்கீமு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM மித்ரா பூங்காக்கள் அப்படிங்கிற ஸ்கீமு கீழே வருது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா ஜவுளி சந்தை $350 பில்லியன் உயரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாட்டின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். இது எந்த திட்டத்துக்கு கீழே வருதுன்னா PM மித்ரா அப்படிங்கிற பூங்காக்கள் அப்படிங்கிற அமைக்கப்பட்டு வருதான். இப்போ இது 2 தான் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த இதில் கடைசியாக இந்தியாவின் நிதி அமைப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லி IMF சொல்லியிருக்காங்க. IMFனா யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெகிழ்வுத்தன்மை என்ன அப்படின்னா, இந்தியாவின் நிதி அமைப்பு விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு உந்தப்பட்டு மிகவும் நெகிழ்ச்சியுடனும் மாறுபட்டதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா இடர்பாடுகளையும் சந்தித்தாலும் கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு, ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வதேச நாணய நிதியம் வந்து எல்லா நாடுகளோட நிதி அமைப்பையும் கண்காணிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு கடன் வழங்குறது, அவங்கள வந்து கஷ்டமான சுச்சுவேஷனில் அவங்கள கைதூக்கி விடுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.